இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கொலை மிரட்டல் வழக்கில் நேரில் ஆஜராகாத அமைச்சர் மரிய வில்சன் வரும் 10ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராக நீதிபதி உத்தரவு. நீதிமன்ற வளாகத்தில் சுற்றித் திரிந்த தெருநாய்கள் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதால் பிடித்து சென்ற நகராட்சி ஊழியர்கள். தமிழக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் தனது சகோதரர் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை காரணம் காட்டி தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருப்பதற்கு விலக்கு அளிக்க முடியாது என தெரிவித்துள்ள புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கில் தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் வரும் ஜூலை 10ஆம் தேதி கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என காட்டமாக உத்தரவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரிய வில்சன் தற்போது தமிழக நிதி அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொழில் போட்டி காரணமாக புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வந்த தனது உடன் பிறந்த சகோதரி மரி குளோத் மற்றும் அவரது மனைவி கிளாரின் ஆகியோரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மரி குளோத் மற்றும் அவரது மனைவி கிளாரின் ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், சொத்திற்கு சேதம், ஆபத்தான ஆயுதத்தால் காயம் ஏற்படுத்துதல், பெண்ணின் மானத்தை அவமதித்தல், கொலை மிரட்டல் மற்றும் கூட்டு சதி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. வழக்கு விசாரணைக்காக பலமுறை வாய்தா வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சர் மரிய வில்சன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனிடையே இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றப்பத்திரிகையை நேரில் பெற்றுக் கொள்வதற்காக இன்று புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சேரலாதன் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கின் விசாரணை இன்று மீண்டும் நடைபெற்றது. ஆனால் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் நேரில் ஆஜராக இயலாது என தெரிவித்து மேலும் அவகாசம் கோரி அமைச்சர் மரிய வில்சன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி சேரலாதன் அமைச்சர் தரப்பின் கோரிக்கையை கடுமையாக விமர்சித்தார். ஏற்கனவே சட்டப்பேரவை கூட்டத்தொடரை காரணம் காட்டி 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் சட்டப்பேரவை 3 நாட்கள் மட்டுமே நடைபெற்றது என்பதை தொலைக்காட்சி வாயிலாக தெரிந்து கொண்டேன். அலுவலக பணிகளில் சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே விடுமுறை நாளான சனிக்கிழமையன்று ஆஜராகுமாறு உத்தரவிட்டேன். இருப்பினும் இன்றும் ஆஜராகாமல் மீண்டும் ஜூலை 22ஆம் தேதி வரை அவகாசம் கேட்டிருக்கிறீர்கள். அன்றும் சட்டப்பேரவை கூட்டத்தை காரணம் காட்டி ஆஜராகாமல் தவிர்க்க வாய்ப்புள்ளது என்று நீதிபதி கருத்து தெரிவித்தார். இதையடுத்து அமைச்சர் மரிய வில்சன் வரும் ஜூலை 10ஆம் தேதி கட்டாயம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். விசாரணையின் போது அமைச்சர் மரிய வில்சன் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜராக அனுமதிக்குமாறு அவரது வழக்கறிஞர் நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தார். அதற்கு நீதிபதி மறுப்பு தெரிவித்தார். இந்த வழக்கில் இதுவரை ஒருமுறை கூட குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகவில்லை. குற்றப்பத்திரிகையை நேரில் வந்து பெற்றுக்கொள்வதே சட்ட நடைமுறை. எனவே வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராக அனுமதி வழங்க முடியாது. கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த உத்தரவால் அமைச்சர் மரிய வில்சன் வரும் ஜூலை 10ஆம் தேதி புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் கிராமத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொலிரோ காரை திருடி சென்று விற்பனை செய்து பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் சிக்கிய 5 குற்றவாளிகளை வில்லியனூர் குற்றப்பிரிவு காவலர்கள் கைது செய்தனர். கடந்த ஜனவரி மாதம் 10 கண்ணு அருகே ராமநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த தேவநாதன் என்பவருக்கு சொந்தமான பொலிரோ காரை வீட்டின் அருகே நிறுத்தி வைத்திருந்தார். மறுநாள் காலையில் பார்த்தபொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதனை அடுத்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கடந்த 6 மாதங்களாக திருடி சென்ற காரை வில்லியனூர் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் திருடி சென்ற காரை விற்பனை செய்து பங்கு பிரிப்பதில் 5 பேருக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் குற்றவாளி ஒருவன் நேரடியாக காரின் உரிமையாளர் தேவநாதனுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு காரை விற்பனை செய்ததை பற்றி கூறியதால் அதிர்ச்சியடைந்த காரின் உரிமையாளர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தார். அதன் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி, விஜய், முருகன், பச்சையப்பன், மணிவண்ணன் ஆகிய 5 பேரும் கூட்டு சேர்ந்து பொலிரோ காரை திருடி சென்றது தெரிய வந்தது.
பின்னர் மேற்கு சட்ட ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் பார்த்தசாரதி மற்றும் சந்துரு ஆகியோர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு காரை கண்டுபிடித்தனர். பின்னர் காவலர்களிடம் சிக்கிக் கொண்டதை உணர்ந்த குற்றவாளிகள் 5 பேரும் தப்பிக்க முயன்றபோது திருடப்பட்ட பொலிரோ காரையும் குற்றவாளிகள் 4 பேரை அதிரடியாக கைது செய்து காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 5 பேரும் புதுச்சேரியை சுற்றி பார்ப்பதற்கு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. பண தேவைக்காக காரை திருடி சென்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் கார் சவாரி ஓட்டியதும் பின்னர் பண தேவை அதிகம் ஏற்பட்டதால் காரை விற்பனை செய்வதற்கும் முயன்ற பொழுது சிக்கிக் கொண்டதாக குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்தனர். மேலும் குற்றவாளிகள் 5 பேரில் 4 பேரை கைது செய்துள்ளனர். மணிவண்ணன் என்கிற குற்றவாளி தப்பி சென்று தலைமறைவாகி உள்ளதால் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டையில் டிராவல்ஸ் உரிமையாளர் வீட்டில் நகை, பணம் திருடப்பட்ட வழக்கில் சிறுவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை முருகன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இவரது மனைவி மஞ்சுளா ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். கடந்த மே மாதம் மஞ்சுளா வெளியே சென்று வீட்டுக்கு வந்தபோது வீட்டின் அலமாரியின் கதவு திறந்திருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் அதில் வைத்திருந்த செயின், குழந்தை செயின், மோதிரம், தங்க நாணயம், கம்மல், குருமாத்து என 13 பவுண்ட் நகை மற்றும் ரூபாய் 3 லட்சம் ரொக்க பணம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து மஞ்சுளா உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு விசாரணை நடத்தினர். அப்போது மஞ்சுளாவின் உறவினரான 17 வயது சிறுவன் அவரது வீட்டில் தங்கி படித்து வந்துள்ளார். இதையடுத்து போலீசார் சந்தேகத்தின்படி சிறுவனை அழைத்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் வீட்டில் நகை, பணம் திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் திருடப்பட்ட நகை, பணத்தை அவரது நண்பர்களான வானரப்பேட்டை சேர்ந்த உதயகுமார், பூமியான்பேட்டை சேர்ந்த ஹரிஹரன், வினோபா நகரை சேர்ந்த சுபாஷ் ஆகியோரிடம் கொடுத்து ஒன்றாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த கார், 8 பவுண்ட் நகை, ரூபாய் 98,000 ரொக்க பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து போலீசார் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சுற்றித் திரிந்த நாய்களை நகராட்சி ஊழியர்கள் பிடித்து அகற்றினர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கடலூர் சாலையில் அமைந்துள்ளது. அதில் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம், கூடுதல் மாவட்ட நீதிமன்றங்கள், குடும்ப நல நீதிமன்றம், போக்சோ சட்ட விரைவு நீதிமன்றம், தொழில்துறை தீர்ப்பாயம் உள்ளிட்ட 13 நீதிமன்றங்கள் அமைந்துள்ளன. நீதிமன்றத்தில் சுற்றித் திரியும் நாய்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. நீதிமன்ற விசாரணை நடைபெறும் போது நாய்கள் குறைப்பதும், வழக்கு நடைபெறும் நீதிமன்றத்திற்குள் வருவதும் அதிகரித்து வந்தது. மேலும் அதிகப்படியான நாய்கள் வளாகத்தில் இருப்பதால் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களும் பாதிப்புக்குள்ளாகி வந்தனர். நீதிமன்ற பதிவாளர் சார்பில் புதுச்சேரி நகராட்சிக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நீதிமன்ற வளாகத்தில் சுற்றித் திரிந்த 20க்கும் மேற்பட்ட நாய்களை நகராட்சி ஊழியர்கள் இன்று வலைகள் மூலமாக பிடித்து நாய் வாகனத்தில் அடைத்தனர். நீதிமன்ற வளாகத்தில் பிடிக்கப்பட்ட நாய்களை கருத்தடை மையத்திற்கு கொண்டு செல்லும் ஊழியர்கள் விரைவில் நாய்களுக்கு கருத்தடை செய்து மீண்டும் நீதிமன்ற வளாகத்திலேயே விட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இனி நாய்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும் என்றும் அதன் மூலம் அலுவல் பணி பாதிக்கப்படாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காமராஜ் நகர் தொகுதி மக்களின் அவசர மருத்துவ தேவைகளுக்காக 24 மணி நேரமும் இலவச ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தை LJK தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA துவக்கியுள்ளார். காமராஜ் நகர் தொகுதி மக்களின் அவசர மருத்துவ தேவைகளுக்காகவும் ஆபத்தான நேரத்தில் உயிரை காக்கவும் LJK தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA அவர்களால் இந்த துரித ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மருத்துவ அவசரம் என்று தகவல் கொடுத்த அடுத்த நொடியே ஆம்புலன்ஸ் வாகனம் உங்களை தேடி வரும். நோயாளிகளை பாதுகாப்பாக மீட்டு அவர்களுக்கு சரியான நேரத்தில் உரிய சிகிச்சை கிடைக்க இந்த சேவை உதவி செய்கிறது. தொகுதி மக்களின் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் எப்போதும் துணையாக இருக்கும் நமது காமராஜர் நகர் MLAவின் அர்ப்பணிப்பான மக்கள் சேவை இது. ஊசுடு தொகுதியில் 55 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் முதல் தவணை நிதிக்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார்.
புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த 55 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பயனாளிகளுக்கான முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். அப்போது அரசு வழங்கும் வீட்டு வசதி திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி பயனாளிகள் தங்களது கனவு இல்லத்தை விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் என அவர் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரியம் இளநிலை பொறியாளர் பாஸ்கர், தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் KSK சங்கர் பாபு ரெட்டியார், வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, ஊசுடு தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு. சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சனிக்கிழமைகளில் வரும் பக்தர்களுக்கு 3 வேளையும் தருமபுர ஆதீனம் சார்பில் அன்னதான உணவு ஏற்பாடு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தருமபுர ஆதீனம் சார்பில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு தருமபுர ஆதீனம் மடத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அன்னதான கூடத்தில் காலை முதல் இரவு வரை அன்னதான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் திருநள்ளாறு ஆலயத்திற்கு வருகின்ற ஏராளமான பக்தர்கள் தருமபுர ஆதீனம் மடத்தில் உள்ள அன்னதான கூடத்தில் காலை, மதியம், மாலை என 3 வேளையும் மகிழ்ச்சியோடு உணவு சாப்பிட்டு செல்கின்றனர். வில்லியனூர் தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் விடையாற்றி உற்சவத்துடன் நிறைவு பெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா விடையாற்றி உற்சவத்துடன் வெகு விமர்சையாக நிறைவு பெற்றது. கடந்த மாதம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தினமும் காலை சிறப்பு திருமஞ்சனமும், இரவு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பெருமாள் மாட வீதி உலாவும் நடைபெற்றன. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக கடந்த 29ஆம் தேதி தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து ஜூலை 1ஆம் தேதி மலை புஷ்ப பல்லக்கில் சுவாமி வீதி உலாவும், ஜூலை 2ஆம் தேதி மாலை ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றன. விழாவின் நிறைவு நாளான நேற்று மாலை நடைபெற்ற விடையாற்றி உற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் பெருமாள் உட்புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனுடன் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நிறைவு பெற்றது. பின்னர் விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் செல்வராஜ், சாந்தா தேவி, ராமன், லட்சுமணன், பல் மருத்துவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் உற்சவதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் ரூபாய் 42 லட்சம் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம். பிரதம மந்திரியின் பாரத் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு நிதி ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதற்கட்ட தவணை நிதி பெறும் 26 பயனாளிகள் மற்றும் 2ஆம், 3ஆம் கட்ட தவணை நிதி பெறும் 18 பயனாளிகள் என மொத்தம் 46 பேருக்கு சுமார் ரூபாய் 42 லட்சம் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் R. கோபிநாதன், திருப்பட்டினம் கள ஆய்வாளர் வரதராஜன், பாஜக தொகுதி தலைவர் மணிமாறன், அரசு அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து நிதி வழங்கி வருகின்றன. நாட்டில் யாரும் குடிசைகளில் வசிக்காத நிலையை உருவாக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அரசின் நிதியை முறையாக பயன்படுத்தி தரமான கான்கிரீட் வீடுகளை கட்டி புதுச்சேரி மாநிலத்தை குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
புதுச்சேரி போக்குவரத்து நெரிசலை முற்றுப்புள்ளி வைக்க எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தனது சொந்த நிதியில் மாபெரும் மக்கள் சேவையை தொடங்கியுள்ளார். யூ-டர்ன் மேன் என்று அழைக்கப்படும் மனுநீதி நிபுணரை ஒருங்கிணைத்து விபத்துகளை தடுக்கும் யூ-டர்ன் திட்டங்களை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து திட்டத்தை பற்றி எடுத்துரைத்தார். சாலை விபத்துகளற்ற பாதுகாப்பான புதுச்சேரியை உருவாக்க தன் சொந்த செலவிலேயே மக்கள் நற்பணிக்காக தடம் பதித்துள்ளார் எல்ஜேகே தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ. புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க உலக புகழ்பெற்ற யூ-டர்ன் மேன் மனுநீதி நிபுணர் மூலமாக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட நவீன யூ-டர்ன் ஆய்வு திட்ட வரைவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் நேரில் சந்தித்து முறைப்படி சமர்ப்பித்தார். கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி காவல்துறையின் வீரமங்கை மிஷன் என்ற 10 நாட்கள் தற்காப்பு கலை பயிற்சி நிகழ்ச்சியின் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் திவ்யா IPS மற்றும் ஸ்ருதி யாரகட்டி IPS ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை தலைமையேற்று தற்காப்பு கலை பயிற்சி பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காவல்துறை அதிகாரிகளும் பள்ளி நிர்வாகமும் சேர்ந்து செய்திருந்தனர். புதுச்சேரி போக்குவரத்து நெரிசலை குறைக்க எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ ஆஸ்திரேலியாவின் டோப்பல் மேயர் எனும் ரோப்கார் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் வரவழைத்து தனது சொந்த செலவில் மேற்கொண்ட ஆய்வுகளை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து ஆலோசித்தனர். புதுச்சேரியின் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் தனது சொந்த செலவில் மக்கள் சேவைகளை களமிறக்கியுள்ளார் எல்ஜேகே தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ. புதுச்சேரியின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் தொலைநோக்கு பார்வையோடு நகரின் நெரிசலை குறைப்பதற்கான உலகத்தரம் வாய்ந்த நவீன ரோப்கார் திட்ட ஆய்வுகளை தயாரித்துள்ளார். இதற்காக ஆஸ்திரேலியாவின் முன்னணி டோப்பல் மேயர் நிறுவனத்துடன் இணைந்து பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த அதிநவீன திட்ட ஆய்வுகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து முறைப்படி சமர்ப்பித்துள்ளார். மக்களின் பயண நேரத்தை குறைக்கவும் புதுவையின் உட்கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லவும் போராடும் தலைவரின் இந்த உன்னத நடவடிக்கை இது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கொலை மிரட்டல் வழக்கில் நேரில் ஆஜராகாத அமைச்சர் மரிய வில்சன் வரும் 10ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராக நீதிபதி உத்தரவு. நீதிமன்ற வளாகத்தில் சுற்றித் திரிந்த தெருநாய்கள் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதால் பிடித்து சென்ற நகராட்சி ஊழியர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.